மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இரும்பு சத்து நம்ம உடம்புல குறையும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அதாவது இரும்பு சத்து நம்மளுக்கு கம்மியாகும் போது என்னென்ன நோயெல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இரும்பு சத்துங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த இரும்பு சத்தை நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா, சில உணவுகள் நான் சொல்கிறேன், அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோரும் பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, இரும்பு சத்து பேரிச்சம்பழத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை தவிர பேரிச்சம்பழத்தை தவிர பல உணவுகளில் இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. ஓகேவா? இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் அனிமியா சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏன்னா இரும்பு சத்து கம்மியாகும் போது அனிமியா சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய உடம்புல நம்ம ஒரு லிட்டருக்கு 11லேருந்து 12 கிராம் இரும்பு சத்து நம்ம ரத்தத்தில் இருக்கணும். இது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில உணவுகளை அடிக்கடி இரும்பு சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ரத்த சோகை சரியாக்கப்படும். இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அதில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு இரும்பு சத்து கிடச்சிரும். இரும்பு சத்து குறைபாடுக்கான அறிகுறி எதை பார்க்க போகிறோம். முதல்ல ரத்த சோகை ஏற்படும். ரத்த சோகை நம்மளுடைய உடம்பு எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்கும், ஒரு சோர்வாகவே இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி நம்மளோட கண்கள் அந்த இதில் பார்த்தோம்னா அந்த மஞ்சள் கலரில் ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் கலரில் அந்த ஐக்கு கீழே இருக்குது அந்த நரம்பு எல்லாமே மஞ்சளாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸே அப்படியே வெளுத்து போய் காமிக்கும். முகம் வெளிரி போய் இருக்கும். முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்புறம் மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒழுங்காக தூக்கங்கிறதே இருக்காது. அப்புறம் இதய துடிப்பு ஒழுங்கான ஒரு இதய துடிப்பே இருக்காது. அப்புறம் நகங்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முடி எல்லாமே வறண்டு சுருண்டு போய் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய நாக்கு வாயிலெல்லாம் வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால அடிக்கடி நம்மளுக்கு உடல் சோர்வாகவும் உடம்பு முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.